ஓ வேற லெவலில் கற்றுக்குறா கற்றுச்சுண்ணே. அது போகட்டும். ஓஹா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு பைசன். அப்பா எது சிரிச்சுடாடே, இதுக்குள்ள எங்களை இப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் புதுசாக பார்க்குங்க. மிரளுது. இங்கே ரோட்டில் வேற ஒருத்தர் நின்றுட்டுருக்காண்டா. அப்படியே நேராக அதுக்கு நேராக வைப்போம். கொம்பு இல்லை, ஆனால் எல்லாமே காட்டு பண்ணிதான். இவங்க தான் கொம்போடு இருக்குனாடி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TA94. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:30. கொடைக்கானல் உங்கள் எல்லாத்துக்குமே பகலில் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியும். ஆனால் நைட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கொடைக்கானல் டவுன்லேருந்து கூக்கல் வில்லேஜுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்து அது டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அப்படியே பூம்பாறை போயிட்டு அப்படியே மறுபடியும் கொடைக்கானல் டவுன் வரதான் பிளானு. நம்ம சேனல் வந்து இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இன்றைக்கி நிறைய அட்வென்ச்சர்ஸான அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக தான் போகிறோம். என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு தெரியல. வாங்க போகலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 11:30க்கு வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. லைட்டாக கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், குளிர் அதிகமாக இருந்ததுனால. முடிச்சு பார்த்தோம் 12 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ லேக் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் கூக்காலுக்கு போனோம். டைம் வந்து எவ்வளோ காமிக்குது கூக்காலுக்கு? 12:45. நாங்கள் வந்து 2:10க்கு கூக்கால் போவோம் அப்படின்னு காமிக்குது. யாருமே இருக்க போட்டாங்க ஆண்டவராச. லேக்லலாம் யாருமே இல்லை, ஒருத்தருமே கிடையாது. லேக் வந்தாச்சு. நம்ம லேக்லேருந்து ரைட் சைடு போனால் அப்படியே ரோஸ் கார்டன் வழியாக அப்படியே பூம்பாறை போக வேண்டியதான். அட்வென்ச்சர் ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு சிட்டி இருக்கும். என்ன பண்ணுறா சார், இதில் வண்டி அதிகமாக போயிட்டு வரதுனால பகலில் எந்த அனிமல்ஸுமே இங்கே வர்றது கிடையாது. உள்ளே போனால் அந்த மங்கி, பிளாக் கலர் மங்கி ஒன்று பார்த்தோம். பெரிச்சும் லேக்குள்ளே இருக்கு. அதில் போனீங்க நார்மலாகவே நீங்கள் பார்க்கலாம். லேக்குள்ளே முன்னாடி நிறையா இருக்கும். நாங்கள் எதில் பார்த்தோம்னா அந்த சைட் சீயிங்க்கு உள்ளே போவோம்ல, அதில் ஆமாம் அதுதான் அந்த மோயர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தோம் பிரதர்ஸ். நீ நார்மலாக உள்ளே போனால் பார்க்கலாம். அந்த மங்கி நீங்கள் காலையில் இது பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, கூட்டலா டைமில் கொஞ்சம் நேரமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு காலைல போகலாம். என்ன ஆகும்? ஒரு அனிமல்ஸ் கூட இல்லைடா, அதிசயமாக இருக்குடா. ஆனால் இத்தனைக்கு நம்ம வந்து மலை மேலே உச்சியில் இருக்கோம், டீப் ஃபாரஸ்டில் இருக்கோம். ஊட்டியோட இது டம்மி தானே, ஆனால் டூரிஸ்டில் அதிகம் ஏறுவாங்க. மெதுவாகவே போகணும். இந்த சைடில் வந்து ஏதாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கொடைக்கானலில் மான் பார்க்கறதுலாம் பெரிய விஷயம்டாடே. மானு மாமா நம்ம மானு தான் பார்த்துருக்காங்க. கீழே தான் பார்த்துருக்கோம். அந்த கடமான் அதுதான் பார்த்துருக்கோம். என்னமே என்ன வரையாடுன்னு வேற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை பின்னாடி வா பிரகாஷ், பின்னாடி வா, டக்குன்னு வா, வேகமாக போகக்கூடாது பிரகாஷ், டக்குன்னு வா. இது ஒரு அனிமல்ஸ் என்னமோ கண்ணு மாதிரி தெரிஞ்சது. வா 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 வா. இதா அங்கே நிற்கிது. பின்னாடி வா. இந்தா பைசன்ரா, பின்னாடி வா. இந்தா அடுத்திருக்கு. இங்கே பாரு, பார்த்தியா? நிப்பாட்டு, தெரியுதா? இதை அப்படி டார்ச் பிடி அதுக்கு நேரம். ஆனால் பைசனுக்கு நம்ம ஜூம் பண்ணால் பிடிக்காத. ஏமா லைட் அடித்தா பிடிக்காதா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், நல்லா மேய்ஞ்சிட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு பைசன். அப்பா எது சிரிச்சுடாடே, குட்டிலாம் இல்லை பெருசுதான். இந்த மாடு இத்தனை வயசு கேட்டீங்கன்னா ஒரு 3-4 அவ்வளோதான் இருக்கும், கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 பக்கமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இது காட் ரோடு. 2 பக்கமே எந்த ஒரு வீடோ குடியிருப்பு எதுவுமே கிடையாது, ஃபுல் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கு.
டைம் இப்போ 1:10 ஆயிடுச்சு பிரகாஷ். பிரகாஷ் நம்ம சைட் சீங்காக போகிறான் இல்லை இல்லை அனிமல் ஸ்பாட்டிங்ஸ். அனிமல்ஸ் வந்து பார்க்கணும்னா மெதுவாக போகணும் பிரகாஷ். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மான்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பிரகாஷ். ஏன்னா பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் மாதிரி ஃபைன் மர காடுகள். நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஹாரர் படம் எடுக்கலாம்டா இதெல்லாம் வச்சு, அந்த மாதிரி இருக்குடா. இது ரீசெண்டாக தான் இப்போ இந்த அவுட்டர் டூரிசம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் டாக்ஸிக்காரங்க தான். இதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மன்னவனூர் லேக்கை வந்து நம்ம ரெடி ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து அவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் கொடைக்கானல்னால் அந்த ஒன்வே தான். அதே குணா கேவு அந்த கேவு தான். என்னடா அந்த ரோட்லலாம் வாக்கிங்கே வரலாம் மாட்டிருக்கு நைட்டு. ஒன்றும் பெருசாக வந்து பயமெல்லாம் இல்லைல்ல, லைட்டு மட்டும்தான் பிரச்சனை. அனிமல்ஸ் வந்து நமக்கு ஸ்பாட் ஆகிற மாதிரியே தெரியலையே பிரகாஷ். ஏதோ உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சுல்ல நடிவா. உனக்கு கேட்டுச்சா உடைக்கிற சவுண்டு? நடிவா. இந்த இடத்துல ஏதோ ஒரு உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சு. மேபி யானையாக இருக்கலாம், ஏன்னா இது யானை வர்ற பகுதி தான். இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பூம்பாறை நம்ம ரீச் பண்ணிட்டோம். பூம்பாறையிலேருந்து நம்ம நேராக போக போகிறோம். சீட் பெல்ட் போடுறது. வெரி குட் பிரகாஷ். இப்போ இருந்து வண்டி வரது கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு அனிமல்ஸ் கூட இல்லை சொல்ல போனால். நம்ம தான் இன்னும் ஒரு 2-3 பூனையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து விடணும்னு நினைக்கிறேன். அடர்த்தியான காடுனாலே அனிமல்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அடர்த்தியான காட்டில் இது ஒரு பிரச்சனை. ரோட்டு பக்கமே அனிமல்ஸ் மேக்ஸிமம் வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துரும் போலையே. டைகர், இன்னைக்கு டைகர் பார்க்குறோம் பாய். நம்ம எரிச்சிருக்கோம். பூக்கால் ரோடுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் போகணுமா? அந்த கூக்கால் ரோடு ரைட் சைடில் வளைகிற இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து அந்த பிரகாஷ் வைசன் சார் வைசன் ஒன்று குட்டி நிறைய இருக்கு பிரகாஷ். இங்கே இதெல்லாம் வளர்ந்த மாடெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப குட்டி. இதெல்லாம் ரொம்ப குட்டி. அவன் கொஞ்சம் பெருசு. இதுவா? வளர்ந்ததுலாம் இதுவுமே எல்லாமே குட்டி தான். பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கு. எதுக்குடா எங்களை இப்படி பாக்குறீங்க? புதுசா பாக்குங்க நல்லது. இங்க ரோட்ல வேற ஒருத்தர் நின்று இருக்கான்டா. உன்னை எப்போ கிராஸ் பண்றது? இங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரு. போலாம் மெதுவா போ. நடங்க. பாய் பா, வேற லெவலில் இருக்கிறாடி. இன்னைக்கு நடக்கும். என்னது நம்ம புலி பார்க்குறோமா இன்னைக்கு? அனிமல்ஸ் நீ சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி புலி நம்மளுக்கு ஒன்றும் சிக்கலையே. அதான்டா புலி எதுவும் வருமானு சொல்லு. இன்னைக்கு ஒரு 2-3 புலி வரிசையாக நடந்து போனால் நல்லா இருக்கும். இருக்குமே என்ன இருக்குமே என்னன்னா சிங்கம்லாம் இல்லை இங்க. ஆமா, சிங்கம் வந்து ஜூல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பூக்கால் வந்துட்டோமா? இந்த இடத்துல என்னடா லெஃப்ட் சைடு? ஆமாடா.
வெல்கம் அற்புதமாக இருக்கு. நான் சொன்னது இந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் சொன்னேன். இதில் தான் வந்து இந்த யானை வைல்ட் லைஃப் கிராசிங் போட்டிருக்காங்க. கரெக்டாக அதுக்கு சாம்பிளாக வந்து ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு டைம் வரட்டும். இவங்க இந்த பைசனுக்குலாம் வந்து இந்த இதை பார்த்துலாம் பயம் இல்லை மம்மி. அதுக்கு மேலே 1 hour மணம்னூரில் 5 கிலோமீட்டர் இங்கிட்டு கூக்கலாம். சார் மெதுவாக போ. ரத்தம் போகிறேன் பா. ரோடு மிரட்டலாக இருக்கு பாரு மம்மி. மரங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. ஏதாவது கண்ணு மாதிரி உனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லு பிரகாஷ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ கூக்காலோட ரோட்டுக்குள்ளே வளைஞ்சிட்டோம். 6 கிலோமீட்டரா பிரகாஷ் இந்த ரோடு? 5 கிலோமீட்டருமே இதே மாதிரி தான். 2 பக்கமுமே ஃபுல்லாக மரமாக அப்படியே பயங்கரமாக இருக்கும். பகல்லே வந்து நிழல் கூட கீழே விழுகாது இந்த ரோட்டில். நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல வெள்ளை கலரில் ஏதாவது ஒன்று வந்து நிற்கணும். என்ன பிரகாஷ்? இல்லை டக்குன்னு யாரோ லிஃப்ட் கேட்டால் கூட நிப்பாட்டிடாத பிரகாஷ். இதில் பூராமே அந்த இந்த அது என்ன பிரகாஷ் போடு லைட் போடு பிரகாஷ். இது என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியலையே. சரியான மாடு மம்மி வேறு. அது எவ்வளோ ஆக்டிவாக வர இருக்கு பார்த்தியா? இங்கே வந்தோன்னே பக்கத்தில் எதுவும் நிற்கிதாரு பாரு. ஆடுக்கு இப்படிதாடா பக்கத்தில் இங்கே ஒரு நிற்கிது அப்படின்டாடுங்க. பைசன்ட்ட என்னன்னா மம்மி அது நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாது. அது மிரண்டு தான் நம்மள்கிட்ட சண்டைக்கு வரும். திகில் படம் எடுக்கிறதுக்குலாம் இந்த பக்கம் வந்துருங்க விசாமா டேரக்டர்ஸ். நைட்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பேய் லைட்டாக நிற்க வச்சிங்கனாலே போதும், நீங்களே பயந்துருவீங்க. என்ன வேற மாதிரி இருக்கு நைட்டு இந்த ரோடு. லேக் வர போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லையா இன்னும் போகணுங்களா நம்ம? அதெல்லாம் தாண்டி தானே போகணும். அந்த கிராஸ் லேண்டில் கண்டிப்பாக ஏதாவது அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரகாஷ். எம்டி லேண்டில் மாடு இல்லைன்னா மான் வந்து சிறுத்தை இருக்கிறனால வரமாட்டானுங்க, ஓடிடுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி போயிட்டுருக்கு. இடம்பன் கரை. இதில் ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி குடிக்குதான்னு பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்காடே. ஆனால் 3 மணி 2 மணிக்கு கூக்கால் இப்படி இருக்குங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால தான் நமக்கே தெரியுது. மெதுவாக தான் போகணும் பிரகாஷ். ரிவர்ஸ் மட்டும் வேகமாக போய் இந்த பள்ளத்தாக்கில் உருண்டக்கூடாது. இந்த யானை தாக்குனாலுமே நமக்கு அந்த அளவுக்கு அடிபடாது காருக்குள்ளே இருக்கிறனால. மிஞ்சி போனால் கார் டேமேஜ் ஆகும். நம்ம அந்த காரை காப்பாற்றுறதுக்காக தான் மேக்ஸிமம் ரிவர்ஸில் போய் அவ்வளோ கும்பர் இல்லை இந்த தெரியுது. இந்த ரொம்ப அப்படியே ரேராக பார்க்குற அனிமல்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஆமாம் இதா வெளியில் நடந்து வருது மம்மி. வந்துருச்சு வெளியில். அதோட சின்னது ஆனால் நம்மளுக்கு பார்த்தா அப்படி தெரியும். இது பார்க்குது பாரு. அப்படியே நம்மளை அங்கேருந்து ஏதோ ஒரு உருவம் பார்க்குற மாதிரி இருக்கு. என்னவுமே வேற மாதிரி அடி. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மான் தானா இல்லை வரையாடா? மான் தானே. இப்போ கூக்கள்லாம் 2 மான் பார்த்துருக்கோம். அது 2மே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. லைட்டு கொடுங்க. வீட்டில் ஏதாவது இருக்கா? கொடைக்கானலில் இன்னொரு அனிமல் இருக்கு மம்மி. முல்லாமன்றி பார்த்துருக்கேன். அதுதான் முல்லாமன்றி. ரோட்லேயே நடந்து வரும். கூக்கால் ஏரி எழில்மிகு தோற்றம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த சைடில் ஏரியோட அந்த சைடில் வந்து அந்த சிறுத்தை புலி வந்து ஸ்பாட் ஆகிருக்கு ஆல்ரெடி. நமக்கு இன்றைக்கி எதுவும் பார்க்க முடியல. ஆனால் பகல்லே வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி பிரகாஷ் திருப்பலாம். அந்த கூக்கால் லேக் வந்தீங்களா, அதுலேருந்து அப்படியே ரைட் சைடு வந்து ஒரு ரோடு அப்படியே வரும்.
இந்த ரோடு வந்து கனெக்ஷன் வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை போயிடும். பூம்பாறை வழியாக அப்படியே பழமுத்தூர் அந்த மாதிரி ஒரு ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம பூம்பாறை விளக்கு போய் தானே பிரகாஷ் வருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இது எப்படி திருப்பூர் மாவட்டத்துக்கு வரும். அந்த எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வரும்டா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனைமலை புலிகள் காப்பகம், திருப்பூர் கொழுமம் வனச்சரகம். வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைதல், வனவிலங்குகளை வேட்டையாடுதல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆடு மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதான் பிரகாஷ். அப்போ இதுலேருந்து இந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுந்தா தெரியுதா? அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த காட்டுற பாருங்க, இதுலேருந்து ஃபாரஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, கூக்கால் வந்துட்டு கூக்கால் லேக்லேருந்து ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் வளைஞ்சிங்கன்னா இந்த பழம்புத்தூர் ரோடை பிடிச்சிடலாம். இது பைக் ட்ரிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த ரோடு. நீங்கள் பைக் ட்ரிப்புக்கு வர்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோடு இல்லாமல் இருந்துச்சு, ஆஃப் ரோடு மாதிரி. இப்போ ரோடு போட்டாங்க. பண்ணிடாடி போ, நெருங்கி போ அப்படி மெதுவா. வேற மாதிரிடா நிறைய பண்ணியிருக்கடா பிரகாஷ். போ பக்கத்தில் போ, அப்படியே அதுக்கு நேராகவே போ. கொம்பு இல்லை, ஆனால் எல்லாமே காட்டு பண்ணிதான். இவங்க தான் இந்த விவசாய நிலத்தை முடிக்கிறது இவங்க தான். இப்போ மட்டும் இந்த விவசாயிகள்லாம் இவங்களை பார்த்தாங்கன்னா கூண்டோட மீனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொண்டு போயிடும். என்னன்னா இது பயம் இல்லை பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த விவசாயத்தை அந்த இயற்கையை சாப்பிட்டே வளருது. இது வெஜிடேரியன் சொல்லப்போனால், நம்மளாம் வெஜிடேரியன் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? குழி தோன்றாங்களா அங்கே? ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒன்றா அப்படியே இவங்களோட அசைவெல்லாம் பார்த்தியாமே, அந்த டக்குன்னு அசைகிறாங்க பார்த்தியா? அந்த அந்த இது வந்து நம்மளோட இந்த பண்ணிட்டுலாம் இருக்காது. இவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அதனால தான் அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்க எத்தனை குட்டி போட்டிருக்கிறாடே, பண்ணையே வைக்கிறான் போடா. இவங்களை பிடிச்சிட்டு போய் போட நெருங்கடா. ஆனால் அவங்க அம்மா வேற மாதிரிடா. அணைச்சி அவங்க அம்மாவே தள்ளிட்டு போகிறாங்கடா பயந்துக்கிட்டு. நாங்கள் எதுவுமே செய்யடா அவங்கள. ஏடா நீங்கள் நாங்கள் காட்டில் விளைவிக்கிறோம், நீங்கள் போட்டு நொறுக்குறீங்க. ஆனால் யூனிட்டியாக இருக்காங்கடா. வேற ஏதோ அப்படி லைனாக நின்றுக்கிறாங்க. காடு அவங்களுக்கு தான் சொன்னேன், அது தெரியுது பாய். நான் நேற்று நடந்தது சொன்னேன். இங்கடா ஓடிட்டாங்களா? இந்த கதவு தர நிப்பாட்டு ஏதோ ஒட்டைக்கிற சவுண்டு கர்றா புடுறாங்குது. விவசாய நிலத்தில் போனால் பண்ணி இருக்குன்னு பேசிட்டு வந்தோம். ஆனால் பண்ணையே இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இவ்வளோ பண்ணி இவங்களும் பெருசாக வளர்ந்தாங்கன்னா ஒரு வயலே முடிச்சிருவாங்க மம்மி. டக்கு எல்லாருமே அப்படியே கிளறி விட்டுருவாங்க மொத்தமாக. இவங்க என்னென்ன அந்த வேலி போடுறதே வந்து பண்ணிக்கு தான் மம்மி. அந்த காட்டு பண்ணி இருக்கிற கூட்டத்தில் இறங்கி இருந்தோம்னா நம்ம அட்டாக் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக கடிக்கும். இப்போ நம்ம காருக்குள்ள இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லைன்னா நம்மள நேரம் பறக்க விட்டுருப்பானுங்க நம்மள. ஆமா, குதிரையும் கடிக்கும், இதுவும் கடிக்கும். இதுதான் இந்த பூம்பாறை விளக்கு. இதுல இருந்து ரைட்டு போகணும். இந்த போட்டிருக்கு ஒரு பூம்பாறை விளக்கு இங்கே தெரியுதா? இதில் இப்படி நேராக போனீங்கன்னா நீங்கள் பழமுத்தூர் போயிடலாம். நாங்கள் ஆல்ரெடி பழமுத்தூர் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பழமுத்தூரும் போக வேண்டியது இல்லை. மீரோடு தான். இந்த பாறை கீழே உருண்டு விழுந்திருக்கா இல்லை உருட்டியிருக்காங்களா பிரகாஷ்? வண்டியிலேருந்து எப்போ பாறை விழுங்க? அப்படியா? அப்படியே உள்ளே போய் மறைஞ்சிக்குது பாரு. எங்கடா இருக்கு? அங்கே பின்னாடி போயிடுச்சு. எங்க இருக்கு? ஜூம் பண்ணு. உள்ள ஓடுங்க.
அங்கே போயிடுச்சுடா அது. நீ இங்கே தேடிட்டு இருக்க அந்த செடி அடுத்து குட்டி பண்ணி தானே. ஆமாம், அவங்க தான் இங்கே கிராஸ் பண்ணி வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். விவசாய நிலத்தில் பார்த்தியா எத்தனை பண்ணி சுற்றிட்டு இருக்குன்னு. அவ்வளோதான் உள்ளே போகுது. ஃபன்னி மெதுவாக வனவளங்களை துன்புறுத்தக்கூடாது. இங்கே இவன் கொம்பு இருக்கா? கொம்பு இருக்கா அவனுக்கு? இல்லை, அது இதே மாதிரி தான் என்னோட வடகவஞ்சி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஓடி இருக்கும். அந்த வீடியோ பார்த்தியா? ஆமாம், 2 குதிரை. எங்க நிறைய குதிரை இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி நின்ட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒளி புரிஞ்சுக்கிச்சா? சரி, போயிட்டு போகிறோம். போ. இது இல்லை ஒரு ஸ்பூன் பாரு, அங்கே இருக்கு பாரு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் இப்படி மேலே மேலே ஏறும்ல, அதானே இல்லையா? அங்கதான் நம்ம லைட் வெளிச்சம் பார்த்தோம். லைட் அடிச்சீங்கன்னா பார்க்கவா? இல்லை, இங்கேருந்து அடி போயிடுச்சு. அது எங்கன்னு இங்கே தெரியுது போதா? இல்லை, நேரம் கிளம்பியிருக்கோம். அதனால லைட் அடிச்சேன். சரி, போலாம் வா. அங்கே அடிச்சு பாடுறா. ஆமாக்கா, காட்டு முயல் சாம்பல் கலரா? இது கொண்டு போயிட்டு வா. வண்டி ரிவர்ஸில் போயிட போகிற ஆஃப் உள்ளே தூக்கிட்டு வர. இன்னைக்கு முயல் கறியா? வரீங்களா? என்னது அந்த பின்னாடி சொருகி இருக்குல்ல ஃபோனுக்கு பின்னாடி, அது பத்திரம்டா. அதான்டா 20,000 ரூபா. பயந்துக்கிட்டே போகிறேன் பாரு. இருக்கா? வரேன். ஓஹா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பூம்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை வந்து ஒரு நல்ல பூண்டாக என்னென்னு விசாரிச்சுட்டு ரேட்டு கம்மியாக தரமானதாக பார்த்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பூண்டுகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. பூண்டு நல்லாயிருக்கும், மருத்துவ குணம் வாய்ந்த பூண்டு. 5 மணிக்கு சொம்ப எடுத்துட்டு எங்கே போகிறீங்க? தண்ணி எடுத்து கிளம்பிட்டா? ஆமாண்டா, டே சத்தியமாக 5 மணிக்கு சொம்ப எடுத்துட்டு தாண்டா போகிறாங்க. அவர் என்ன வித்தியாசமாக வாட்ரு அந்த டப்பாவில் தண்ணி கொண்டு வர்றாரு. செடி ஏதாவது வளர்த்துட்டு இருப்பாரா, தண்ணி ஊற்ற போவாரா? வேற ஒன்றும் இல்லை. நீ உரம் போட்டா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உரமும் அவர் தான், தண்ணியும் அவர் தான். ஆல்ரெடி எடுத்து போட்டாது. ஆல்ரெடி பழம்புத்தூர் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்த பாறைக்கு வந்து ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. அது என்ன எங்களுக்கே தெரியாது. அது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. காட்டு பூனை இந்த இடத்துல நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது பூம்பாறை பிரிவுலேருந்து நம்ம வந்து கூக்காலுக்கு நேராக போயிருப்போம். இப்போ அப்படியே அங்கிட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடித்து மறுபடியும் அதே பூம்பாறை வழியாகவே வந்து அந்த பூம்பாறை விளக்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் பிரிவில். கொடைக்கானலில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இருக்கிற இல்லாத அனிமல்ஸ்லாம் நாங்கள் வந்து படம் முடிச்சு உங்களுக்கு அனுப்புவோம். ரெண்டு பைசா நிற்கிது. இதை கிராஸ் பண்ணி எப்படி கிராஸ் போகிறது? இரு மிரல்ற மாடு மாதிரி இருக்குது. ஒன்று ஒதுங்கி தான் நிற்கிது. இதுக்கு மேலேயும் பைசா நிற்கிது வாங்கிட்டு. இல்லை லைட்டை ட்ரிம் பண்ணு, மூஞ்சில் அடிக்காத. அப்படி போயிடலாமா? நலங்களும் வச்சு விட்ற போகிறா.
பின்னாடி வா. சிக்னல் போகுது, நான் உள்ளே போக வை. லைட்டை போடு. இரு 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 பொறுமையாக போ. லைட் போடு. பொறுமையாக போ. பின்னாடி திரும்புது. இல்லைடா, எதுக்கு அதை மிரள வைக்கணும்? ஆரன் எதுக்கு பாரு, இங்கே திரும்புது பாரு. பிரகாஷ உங்களுக்கு அதை நிப்பாட்டு வண்டியை, அது போகட்டும். இது பாரு எப்படி முறைச்சிட்டு போகுதுண்டா. இது அவன் போகிற மாதிரி இல்லை. டக்குன்னு போனீங்கன்னா சைடில் நலங்கு வச்சிருக்கேன். ஆர்ன அடிக்கிறது கேட்கறது. இரு இரு மேலே ஏறு, மேலே விட்டுரு, வண்டி போட்டு. மேலே ஏறிட்டாங்க. நம்ம ரிட்டர்ன் வந்து இப்போ பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி. நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா காட்டேஜில் ரூம் எடுத்து தங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், மான் பார்த்தோம், அதுதான். மற்றபடி பைசன் வந்து கொடைக்கானலில் பார்க்குறது நார்மல், டீ கடையிலேயே பார்க்கலாம் பைசன். இது என்ன பூனைக்குட்டியா? இவனுக்கு வேறு அங்கங்கே நாங்கள் புலிக்குட்டி மாதிரி உட்காந்து மறந்துருக்காங்க. ஜன்னல் எங்கடா டார்ச் கூட? சரி 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 ஆனாமே முன்னாடி இறக்கி விடும். சட்டா ஓடிடுச்சு. முள்ளம்பன்றியை பார்க்க முடியவில்லை, ஓடிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முள்ளம்பன்றி கிராஸ் ஆச்சு. டக்குன்னு எடுக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சுங்க வேறு மாதிரி. இப்போ தான் போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் எங்கே வருஷம் தெரியலைங்க. முள்ளம்பன்றி எங்கே இருக்கு? ஓடிடுச்சா டார்ச் அடி? ஓ வேற லெவலில் கற்றுக்குறா. கற்றுச்சுண்ணே. ஓ ஓ ஓ இங்கே அப்படியே மூவ் ஆகிட்டே போ. மான் இங்கிட்டு லெஃப்ட். அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து இப்போ அனிமல் ஸ்பாட் ஆகுது. அங்கேயே அங்கேயே வேறு மாதிரி சவுண்டு எப்படி கற்றுச்சு பார்த்தியா? அப்போ அன்னைக்கு கத்துனது மான் தான். ஏன் மம்மி? ஆமாம் ஓடிச்சா? உள்ளே நிற்கிது, உள்ளே நிற்கிது, உள்ளே நிற்கிது பாரு அந்த கண்ணு. இங்கே நிற்கிது. இது மானுதான். இங்கே பாருங்கண்ணே, கூட்டமா நிக்குதுண்ணே. அங்க பாருங்க, இங்க இருந்து நிக்குது, வரிசையா நிக்குது. எனக்கு கேமரால எதுவும் தெரியல, விசிபிள் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நேரடி ஃபேஸ் டிடெக்ஷன், அதுக்கு நேரடி அதில் நிற்குதா? கண்ணுன்னா தெரியுது. இதுவே கேமராவே வந்து அதை டிடெக்ட் பண்ணுதோமே. இந்த கண்ணு ஸ்பாட் ஆச்சுன்னா டிடெக்ட் பண்ணுது, அதுலேயே மூவ் ஆகுது. அதுவும் வேற லெவல் கத்துச்சு. நிறைய மான் இருக்காடி. இங்க பாருங்க, லைட் அடிக்கணே. மான் கொம்போட இருக்குடாடி. பார்த்தேன்க்கா, உங்களுக்கு எதிர்ச்சியா பார்த்ததான் சிக்குது. பழத்துல போயிட்டு இந்த பக்கம் கூட இருக்கா? இங்கே இருந்துச்சு. அது என்னன்னா, இவங்க அதிகமாக அந்த வண்டியை பார்த்து பழக்கம் இல்லாமே. நம்மளை மாதிரி இந்நேரத்துக்குலாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க.
உங்களோட அனிமல் லிஸ்ட்டில் ஒரு மாடை சேர்த்திக்கங்க. அவுட்டர் பிளேஸில் எல்லாத்தையுமே வரும். ஏன்னா அதில் ஓப்பன் ஸ்பேஸ். மன்னவனூர் போயிருந்தா இன்னும் பார்த்துருக்கலாமா ஆண்டவர் வாச? மன்னனூர் அங்கே இருக்குமா அது அனிமல்ஸு? மன்னனூருக்கு வாய்ப்பு 5 கிலோமீட்டர் இங்கே இருந்தா முக்காலில் போட்டானவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரைடு போகலாம். அதாவது கொடைக்கானல் டு கூக்குள் டு மறுபடியும் கொடைக்கானல் ரிட்டர்ன் இந்த ரைடு வந்து எல்லாருமே போகலாம். நாங்கள் மிட் நைட்டில் 1 மணிக்கு தான் போனோம். ஆனால் எந்த இஷ்யூமே கிடையாது, ரொம்ப சேஃப் தான், பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே நம்ம சேனலை வந்து நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோமே நல்லா த்ரில்லிங்கான வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கூக்கால் ரைட்லையுமே வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காம நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபியூச்சர்லேயும் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.